யூடியூப் சேனல்களுக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடு விதிப்பது என்பது அத்தியாவசிய தேவையா? இதை பற்றி நம்மளுடைய கோர்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக ஒரு வாதம் முன் வச்சுருக்கிறாங்க. அதற்கு நிறையா பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு வாதம் டிபேட் ஆகி நடந்திருக்கு. அந்த டிபேட்கான அடிப்படை காரணமாக இருந்தது ஒரு யூடியூபர். அந்த யூடியூப்பரை பேட்டி கண்ட இன்னொரு யூடியூப்பர், இந்த இரண்டு யூடியூப்பர் ஒரு பேட்டி எடுத்து அந்த பேட்டியை வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு லாங் வீடியோ, 50 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட நிறையா தகவல்கள், பேசப்பட்ட நிறையா விஷயங்கள், நிறையா வார்த்தைகள் எல்லாமே ஒரு பெரிய பிரளயத்தை கிளப்பி அந்த 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. இதனால் மற்ற எல்லா யூடியூபர்களுக்குமே ஒரு விதிக்கணும், அதாவது ஒரு வரம்புரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நமக்கு தெரியும், சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் விமர்சகர்னு சொல்லலாம், ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். ஸோ அவருடைய சமீபமாக அவருடைய யூடியூப்பில் நிறையா வீடியோஸ், நிறையா இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். எல்லா இன்டர்வியூஸ்லையுமே அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அந்த கருத்து, அவர் சொல்லக்கூடிய கருத்தினுடைய சாராம்சம் இதெல்லாம் எவ்வளோ வலுவாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த கருத்தை சொல்லக்கூடிய விதம், அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த தோரணை, அந்த வார்த்தை, இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாக அவருக்கே ஒரு பேக்ஃபயர் ஆகிடுச்சோ அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா சில தினங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ அவர் எடுக்கப்படுது. அவர் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, திரு நெறியாளர் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவர் சொந்தமாக ஒரு யூடியூப் நடத்துகிறாரு. ஸோ நம்ம சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவரும் பார்த்திங்கன்னா திரு சவுக்கு சங்கரும் ஒரு யூடியூப் நடத்துகிறாரு, சவுக்கு மீடியா அப்படிங்க சம்திங் ஒரு பேர் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவரும் ஒரு யூடியூபர், அவருக்கும் ஒரு பின்புலம் இருக்குது. அவரும் கருத்தில் ஒரு வலுவாக நிற்கக்கூடியவர். நம்ம ஃபெலிக்ஸ்னு சொல்லக்கூடியவர், அவரும் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் வச்சுட்ருக்காரு. யூடியூப் ஆரம்ப காலத்தில் இருந்து அவருடைய நிறையா இன்டர்வியூஸும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நடுநிலையான ஒரு இன்டர்வியூ அவர் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த நபருக்கு முழுக்க நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவரையும் மடக்கி நம்ம கேட்குற மாதிரியான, அவர் தரப்பில் உள்ள மைனஸையும் எடுத்து சொல்கிற மாதிரி, அவர் தரப்பில் உள்ள நியாயத்தையும் கேட்குற மாதிரி, இப்படி தான் ஜென்ரலாக ஒரு இன்டர்வியூன்னா போகும். ஆனால் லாஸ்ட்டாக நடந்த இந்த பிரச்சனைக்குள்ளான அந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா முழுக்க இருவருமே ஒரே தரப்பில் ஒரே ஒரு கோணத்தில் நின்றுட்டு ஆப்போசிட் கோணத்தை ஆப்போசிட் சைடை முற்றிலுமாக அதை குறை சொல்லுற மாதிரியே இருந்துச்சு. இவருக்கு நிறையா அவர் எடுத்து கொடுக்குற மாதிரியும், அவர் சொல்லக்கூடிய கருத்தை இவர் ஏற்றுக்கிற மாதிரியும் இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நிறையா விஷயங்கள் என்ன தான் அந்த ஷூட் பண்ணும்போது அவங்க எடுத்திருந்தாலும் அந்த ஃபெலிக்ஸ் அவர் நினச்சிருந்தாருன்னா அவரோட யூடியூப் சேனலில் தான் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த யூடியூப் சார்பாக தான் அந்த இன்டர்வியூ நடக்குது. அவர் எடிட்டிங் பண்ணியிருக்கலாம் இல்லையா, ஒரு பீப் சவுண்டாவது, யாராவது ஒரு பேரை குறிப்பிடுறாரு, இல்லை ஏதாவது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு, அது முகம் சுழிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தையாக இருக்குது, முகம் சுழிக்கிற மாதிரியான ஒரு உதாரணமாக இருக்குது, ஒரு சம்பவமாக இருக்குதுன்னா அதை கட் பண்ணி எடிட் பண்ணி எடுத்துருக்கலாம். இல்லையா பீப் போட்டாவது என்ன பண்ணியிருக்கலாம், பீப் சவுண்டு போட்டாவது அதை மியூட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்த வெளிப்படையாக பேச பப்ளிஷ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். எடிட்டிங்கில் அதை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கலாம், அதை எடுத்துருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் அப்படியே அந்த வீடியோவை தூக்கி அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் அந்த வீடியோவில் நீங்கள் இப்போ கூட போனீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. அந்த வீடியோ முழுசாக நானும் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவை நான் திரு பெலிக்ஸ் அவரதையும் பார்த்துருக்கேன், நம்மளுடைய சவுக்கு சங்கர் அவரதையும் பார்த்துருக்கேன். ஸோ பெலிக்ஸ் ஜெரால்டு, அவருடைய பேர் பெலிக்ஸ் ஜெரால்டு. அவர் தான் இந்த இன்டர்வியூ சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூவில் பேசும்போது பார்த்திங்கன்னா, இப்போது நெறியாளர் தானே, நெறியாளரை தூக்கி இதில் சம்மந்தப்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுக்கு ஜட்ஜு சொல்லியிருக்கிறாங்க, நெறியாளர் தான் முதல் குற்றவாளியாகவே என்ன பண்ணணும், இதில் கருதப்படணும். அந்தளவுக்கு அந்த இன்டர்வியூ கொடுத்த அந்த
நபர் வந்து பேசும்போது இவர் வந்து அவருக்கு இன்னமும் வந்து ஊக்குவிக்க மாதிரியான அந்த இடத்துல செயல்பட்டதாகவும் செயல்பட்டிருக்காரு. அதுபோக அந்த வீடியோ அப்படியே பப்ளிஷ் பண்ணதும் ஒரு தவறான செயல். ஸோ நம்மளுடைய கருத்தை எவ்வளோ தூரம் வந்து நம்ம சொல்ல முற்பட்டாலும் அதை ஒரு நாகரிகமான வார்த்தை அதை பயன்படுத்துறது, ஒரு பண்பு வார்த்தை பயன்படுத்தி பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சபை நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இவர் பேசக்கூடிய நிறைய காவல்துறை சார்ந்தவர்களை வந்து கொச்சையாக பேர் சொல்லி சொல்கிறாரு. காவல்துறை பெண் காவலரை வந்து இவர் வந்து நேரடியாக பேர் சொல்லி ஒரு கொச்சையான உதாரணத்திற்காக அதையும் சொல்கிறத பார்க்க முடியுது. நம்மளுடைய சிஎம்மையும் அவர் பேசுகிறத பார்க்க முடியுது. அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரையும் ஒருமையில் பேசுகிறார். யாரை எடுத்தாலுமே எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுறாரு, ஒருமையில் பேசுகிறதும் ரொம்ப கடுமையாக சாடுறதும் ரொம்ப உதாரணங்களில் சொல்லக்கூடிய உதாரணங்கள் எல்லாமே வந்து ரொம்பவும் வந்து நமக்கு முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு உதாரணங்களாக தான் அவர் பேசக்கூடிய அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த ஏதோ ஒரு தரப்பை சார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் அது இவருக்கு ஏதோ ஒரு தரப்பு மேலே இவர்களுக்கு ஈடுபாடு இருந்திருந்தாலும் கூட, ஆனால் அந்த விஷயத்தை பேசக்கூடிய அந்த விஷயத்தை நாகரிகமாக வந்து பேசியிருக்கலாம். பண்பு வார்த்தைகளை பண்பு சொல்லை பயன்படுத்தி பேசியிருக்கலாம். அப்புறம் சில விஷயங்களை எடுத்திருந்தாலும் ஷூட் பண்ணும்போது எடுத்திருந்தாலும் எடிட்டிங்கில் அதை தவிர்த்திருக்கலாம். அது அப்படியே பப்ளிஷ் பண்ணனுடைய விளைவு இப்போது திரு சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருடைய சவுக்கு சங்கருடைய உதவியாளராக இருந்த ஒருத்தர் வந்து 2-3 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அவரும் அவருடைய பின்னணி சவுக்கு சங்கருடைய எல்லா தகவலும் அவருக்கு தெரிந்த தகவலெல்லாம் சொன்னார். அதுவும் நான் பார்த்தேன். அப்புறம் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அந்த சுச்சுவேஷன்லேயே இவர் வந்து ஃபெலிக்ஸ் வந்து அவர் ஒரு முன்ஜாமீன் வந்து வாங்கி அவரும் அரெஸ்ட் பண்ண போகிறாரு தகவல் வந்தோடனே முன்ஜாமீன் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இப்போது அவரையும் என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா கோவை சிறையிலிருந்து வெளியே வராரு கோர்ட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ சொல்கிறாரு, ஒரு காவல்துறை அதிகாரினுடைய பேரை சொல்லி அவர் தான் என் கையை உடைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளருக்கு சொல்லிகிட்டே போகிறாரு. கோவை சிறையில் என்னுடைய உயிருக்கு ஆபத்திற்கு என்னை சிறையில் வைத்து கொள்ளக்கூடும் அப்படின்னு கொலை செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு தான் அந்த வண்டியில் ஏறி போகிறாரு. அப்புறம் ஃபெலிக்ஸும் அவர் பார்த்திங்கன்னா அவரும் அரெஸ்ட் பண்ணும்போது எல்லா பத்திரிகையாளருக்கும் இதுதான் எங்கள் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை சொல்லிகிட்டே தான் என்ன மிச்சத்தை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரும் வண்டியில் அப்படியே ஏறி போகிறாரு. இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம யூடியூப் சேனலில் திறந்தாவே இதை பற்றி நிறைய அப்டேட், நிறைய வீடியோஸ், நிறையா செய்திகள் நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாமே பார்க்க முடியுது. இதனுடைய பிரதிபலிப்பாக என்னென்னா, இப்போ ஒரு கட்டுப்பாடற்று ஒரு யூடியூபர்னால் கட்டுப்பாடற்று செயல்படுறாங்களோ, ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை, இவங்க பாட்டில் வந்து எடுத்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த நிலை வந்து நாம் ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்தால் என்ன, இதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் படுத்தினா என்ன, ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தால் என்னன்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து இந்த கேஸ் நடத்துகிற ஜட்ஜஸ் வந்து அவங்க கேட்டதாகவும் அதற்கு ஃபேமஸான நிறையா மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அதுக்கு நிறையா விளக்கம் கொடுத்து இது வந்து ஒரு கருத்து சுதந்திரத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கருத்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி நமக்கு வந்து ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் நம்ம பார்க்க வேண்டியது என்னவாக இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு தரப்பை இவர்கள் சார்ந்து இருக்கிறாங்க, அந்த தரப்புக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சாலும், ஏன் ஆப்போசிட்டில் யாரை நம்ம வந்து சாடுறோமோ, யாரை நம்ம வந்து குறை சொல்கிறோமோ, இல்லை யாரை நம்ம வந்து குற்றத்தை சொல்கிறோமோ அவர்களுடைய பெயரை நேரடியாக வெளிப்படையாக ஒரு பெயரை சொல்லி பேசுவது அப்படிங்கிறதே முதல்ல வந்து அது பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது, உண்மைங்கிறது இவருடைய கருத்தாக இருக்கலாம், அதுக்குள்ள ஆதாரமெல்லாம் என்னங்கிறதெல்லாம் நமக்கு அதுக்குள்ள நம்ம என்ன சொல்கிறது அதுக்குள்ளே போனால் தான் தெரியும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் சொல்கிறது, நிறையா காவல்துறையில் பெரிய போஸ்ட்டில் ஒரு மாவட்டத்தில் உயரிய போஸ்ட்டில் உள்ளவங்களுடைய பேரை அனாவசியமாக வந்து உரிமையில் அவர் குறிப்பிடுறாரு, உரிமையில் அவரை திட்டுறாரு. அந்த இன்டர்வியூ கேட்கும்போது என்ன அதுவும் ரொம்ப ஆக்ரோஷமாக மீசையெல்லாம் முறுக்கிட்டு அவர் வந்து இவர் பேசுகிறாரு, அவர் அதுக்கு வந்து ஒரு ரிப்ளைட் பண்ணுறாரு. 2 பேருமே சேர்ந்து இது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் 2 பேருமே கலந்து ஒரு முடிவோட இந்த விஷயத்தை இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுனது தான் அதில் வந்து நமக்கு அந்த இன்டர்வியூ நமக்கு முழுக்க தெரிய வருது. இப்போ இதனால தான் வந்து நமக்கு
ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம இந்த இதில் கொண்டுட்டு வரணுமோ, அதாவது யூடியூபருக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் அவங்க பாட்டில் நினச்சதை எடுத்து அப்படியே பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு நமக்கு இது மாதிரியான ஒரு தலைவர்களை அல்லது ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்கள யாரை வேணால் வந்து இப்படியே நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது சரியா அப்படின்னு தான் அந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது வந்து இன்றைக்கி யூடியூப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே, நானும் ஒரு யூடியூப் தான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ எல்லாருமே யார் நினச்சாலும் என்ன பண்ணிக்கலாம், யூடியூப் சேனல் எடுத்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமாக ஆகிட்ட இந்த சூழ்நிலையில் எல்லாருமே என்ன மாதிரியான இன்னும் பலகாலமாக யூடியூப் நடத்திட்டு இருக்கிற யூடியூப் சேனலில் வீடியோ நம்ம வந்து போட்டுட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த நிகழ்வு வந்து நமக்கு ஒரு பாடம். நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஒரு பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாடம். இதுதான் வந்து இப்போது இது இப்படியே போச்சு அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும், பெரிய பெரிய தேவையில்லாத செய்திகள் எல்லாம் கூட அப்படியே எடுத்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் போயிடுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ என்னுடைய தரப்பு என்னென்னா, திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னது, திரு பிலிக்ஸ் அவர்கள் சொன்னது, பேசினது எல்லாமே கூட அவங்களுடைய கருத்தாக இருக்கட்டும், அது உண்மையாக பொய்யோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். உண்மையாக பொய்யா என்ன வேணால் இருந்துட்டு போகட்டும். ஆனால் ஒரு பொது வெளியில் பேசும்போது எதை நம்ம பேசணும், எதை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்ம முதலமைச்சரை பற்றி பேசுகிறாரு, அப்படி சன்னை பற்றி பேசுகிறாரு. இவங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தவங்க. ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் ஒரு பெரிய மரியாதையை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் உள்ளவங்க. இவர்களை வந்து எந்த அடிப்படையில் அப்படியே பேச முடியுது? எப்படி அந்த விஷயத்தை வந்து அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அது பொய்யாகவும் இவருடைய தனிப்பட்ட ஒரு பார்வையில் அது உண்மையாக இருக்கலாம், அது நிஜத்தில் பொய்யா கூட இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இப்படி வந்து மக்கள் ஒரு மதிப்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் உள்ளவங்களை நம்ம ஒருமையில் பேசுகிறது, ரொம்ப அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறதுங்கிறது யாராக இருந்தாலும், அவங்க யூடியூபராக இருந்தாலும் சரி, யூடியூபராக இல்லாமல் சோஷியல் மீடியாவை இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது, யாருக்கும் எல்லோருக்கும் மதிப்பளித்து பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவும் யூடியூபர்ஸ், சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க, இவங்களாம் ரொம்ப கருத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் இதை நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சவுக்கு சங்கர் அடுத்தது வந்து எப்போது வெளியே வர வாய்ப்பு இருக்கும், அப்புறம் ஃபெலிக்ஸ் அவர் வந்து எப்போ வெளியே வர வாய்ப்பு இருக்கும். இந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் காவல்துறை அதிகாரியை வந்து ஒரு பெண் காவலரையும் காவல்துறை அதிகாரியும் ரொம்பவும் வந்து தரைக்குறைவாக பேசியிருக்காரு, பேரை சொல்லி பேசியிருக்காரு அப்படின்னு வழக்கு பதியப்பட்டிருக்கு. அப்புறம் அவருடைய கஞ்சா அவர்கிட்ட இருந்து பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5க்கும் மேற்பட்ட வழக்கில் வந்து இப்போது இருக்குது. அவர் மேலே 5க்கும் மேற்பட்ட வழக்கு வந்து பதியப்பட்டு தான் இப்போ அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு. ஸோ அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.